ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது குழந்தைங்களுக்குலாம். ஸ்கூலுக்கு தேவையான பர்ச்சேசிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்கியிருக்கோம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய தம்பிக்கு தான் பேக் வாங்கியிருக்கோம். பெரிய தம்பி வந்து இத்தனை நாள் போய்ட்டு இருந்த ஸ்கூல்லேயே வந்து அவன் எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான், பிஎஸ்சி. அங்கேயே வந்து டோட்டலாக 1 இயருக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம ஃபீஸ் மட்டும் பேமெண்ட் கட்டிட்டோம்னா அவனுக்கு எல்லாமே அங்கேயே கிடச்சிரும். இந்த வருஷமும் பிஹெச்சி ஸ்கூல் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா 6th வேறு ஸ்கூல். பிஹெச்சியோடதுலேயே சர்வஜனான்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால் அங்கே சேர்த்தியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருவாங்க. நம்ம பேகு, ஷூ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம தான் வெளியே வாங்கிக்கணும். சரி, தம்பி வந்து எனக்கு இந்த வருஷம் பேக் வேணும்னு சொல்லி கேட்கவும் அவனுக்கு வந்து பேக் வாங்கியிருக்கோம். பாருங்கள் பேக் எப்படி இருக்குன்னு. இதான் பெரிய தம்பியோட பேகு. இங்கே பாருங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. தம்பி வந்து 6th போகிறான், அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம். நல்லா பேக் நல்லா பெருசாக. ஜிப்பு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஜிப்பு பக்கம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 650 ரூபா. இது பெரிய தம்பிக்கு வாங்கினதுக்கு வந்து 650 ரூபா. இந்த பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிக்கு. ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு வாங்கினா கண்டிப்பாக இன்னொரு குழந்தைக்கு வாங்கணும், இல்லையா? குழந்தைங்க விடுவாங்களா? அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். இது வந்து குட்டீஸ்க்கு. சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா 1st ஸ்டாண்டர்ட் போகிறான், அவனுக்காக இந்த பேக் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பேட்டோ பேக். இந்த பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா இது வந்து 450 ரூபா. இதுவுமே நல்லா இருக்குது. ஜிப்பெல்லாம் 3-4 ஜிப்பு இருக்குது. அப்படிக்கு நல்லா இருக்குது பேக். குட்டி தம்பிக்கான பேக் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனா வாங்கியிருக்கான். இது வந்து பெரிய தம்பிக்கு. பாருங்க, பெண்ணு பாருங்க. இது வந்து மல்டி கலர் பெண்ணு, கேட்ரேஜ் பெண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 3 கேட்ரேஜ், ஒரு இங்க் ஃபில்லரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி 2 பேனா வாங்கியிருக்கான். இருங்க காமிக்கிறேன். இங்கே ஒரு பேனா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பேனா. இது பாருங்கள், இது வந்து பார்க்கர் பேனா, இது வந்து நார்மலாக வாங்குகிற பேனா. அதே இது 2 பேனா வாங்கியிருக்கான் தம்பி. இது எல்லாமே நான் இப்போ வாங்கியிருக்க இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுனில் இருக்க ஹோல்சேல் கடையில் தான் வாங்கியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு உண்டான தேவையான, ஒரு வருஷம் இல்லை, நான் ஒரு வாரம் 1 இயருக்கு எப்படி நான் இது பண்ணிடுவேன் தம்பிங்களுக்கு. இதை வாங்கி மொத்தமாக வாங்கி வச்சுக்குவேன். எரேசர், பென்சில், லப்பரு எல்லாமே வாங்கி வச்சுக்குவேன். கேட்கும்போது நான் ஒவ்வொன்றா கொடுத்துருவேன். நம்ம இங்கே ஹோல்சேலில் வாங்கினோம்னா நமக்கு ரேட்டு கம்மி. நம்ம இங்கே போய் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேனால இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 250 ரூபா சொல்லுவாங்க இந்த பார்க்கர் பேனாலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே 150 தான் வாங்கியிருக்கோம் டவுனால். ஹோல்சேலில் போய் இங்கே கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இங்கே டவுனால் மகாலட்சுமி கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் நம்ம காய்கறி மார்க்கெட் லைனில் அங்கே போனீங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் நல்லா இருக்குது, ரேட் நல்லா இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னாடி போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மார்க்கெட்டுக்கும் பரவாயில்ல டிஃப்ரென்ஸ். அதுவும் ஹோல்சேல் மார்க்கெட் தான், இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் சென்டர் தான். ஆனால் இதில் வந்து நல்லாவே இருக்குது. ரேட்டெல்லாம் வந்து ப்ரைஸ் வைஸ் நமக்கு நல்லாவே ஓகே தான். இந்த பேனா பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் தான். இது 70 ருபீஸ்க்கு கேட்ரேஜ் இருக்குது, இதில் 3 இருக்குது. இது வந்து 70 ருபீஸ் தான் இந்த பேனா. இது 2 பேனா வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து அட்டை நோட்டு புக்குலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த ரோல் வாங்கியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஒரு பீஸ் வந்து 40 ரூபா. இங்கே நம்ம வெளியே வாங்கினோம்னா எப்படி 45 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி கடையிலலாம் வந்துடும். இது அங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபா. இதே குவாலிட்டியில் 30 ரூபா குவாலிட்டி இருக்குது, ஆனால் அது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா குவாலிட்டி பேப்பர் வந்து நல்லா இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு 2-3 இது இருக்குது, 30, 35, 40ன்னு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 40 ரூபா இதில் எடுத்திருக்கேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் வந்து ஒரு 48 லேபிள் இருக்குது உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு தாராளம். ஒரு 50 புக்கு வருதுன்னா தம்பிங்க 2 பேத்துக்கும் இது 2 லேபிள் கரெக்டாக இருக்கும். சின்ன தம்பி பார்த்தீங்கன்னா காரு, ஸ்பைடர் இதெல்லாம் பைக் போட்ட மாதிரி லேபிள் வாங்கிட்டான். பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா பிளைனான லேபிள் தான் வேணும்னு சொல்லி பெரிய லேபிள் வாங்கிட்டான் தம்பி. அப்புறம் என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபில்லாம் பார்த்தீங்கன்னா சரி மொத்தமாக வாங்கி வச்சாச்சு. தம்பிக்கு அந்த ஒரு பேனாவே போதும். இருந்தாலும் நமக்கு தேவைப்பட்ட இடையில ஏதாவது கேட்பாங்க இல்லைங்களா, எழுதிருக்கு, அதனால் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தான். 20 ரூபாங்கிறது நமக்கு 15 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இது 20 ரூபா ஒரு கட்டில். எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ளூ, அப்புறம் ஒரு ஜெல்லு. பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜெல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாக் ஜெல்லு, இது வந்து நார்மல் ரிஃபில் ஃப்ரெண்ட்ஸ். பெலிகன் சின்ன தம்பிக்கு பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸ். நம்ம இதில் வந்து மேக்ஸிமம் பெரிய தம்பிக்கு தான் எல்லாமே நிறையா வாங்கியிருக்கிறது. ஏன்னா தம்பிக்கு தான் வந்து பேனா, நிறைய ரீஃபில் அது இதுன்னு தம்பிக்கு தான் தேவைப்படும். சின்ன தம்பிக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. பென்சில், ரப்பர், எரேசர் இது மட்டும்தான் தேவைப்படும். சாஃப்ட்னர் இது 3 தான் தம்பிக்கு தேவைப்படும். அதனால் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் அப்சரா வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் போன வருஷம் வாங்கினதுலேயே இனி ஒரு பாக்ஸ் எனக்கு பெண்டிங் இருக்குது. அதனால் தம்பிக்கு இது 1 இயருக்கு தாராளமாக தாங்கும். ஆனால் சின்ன தம்பி மட்டும்தான் ஒரு பென்சில் கொடுத்துட்டேன்னா அடுத்த நாள் கம்பல்சரி தொலைச்சிட்டு வருவான். எரேசர் ஆகட்டும், பென்சில் ஆகட்டும். அவனுக்காகவே நான் பென்சில் நிறைய வாங்கி ஸ்டாக் வச்சுக்குவேன். அதனால் தம்பிக்கு இது 2 பாக்ஸ், ஆல்ரெடி இனி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த 1 இயருக்கு தம்பிக்கு இது தாராளம் இந்த பென்சில் பாக்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பெரிய தம்பிக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா 6th வந்துட்டா இல்லைங்களா, கண்டிப்பாக ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தேவைப்படும் சொல்லிட்டு அதனால வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 90 ரூபா தான். இது அங்கே நமக்கு இங்கெல்லாம் 110 ரூபா 140 ரூபா கம்பல்சரி வரும் நம்ம இங்கே வாங்குறது. அங்கே ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா இது வெறும் 90 ரூபா தான் இந்த பென்சில் பாக்ஸு. டாம்ஸ் பிராண்டு சாஃப்ட்னர் பார்த்தீங்கன்னா இதில் 20 பீஸ் இருக்கும் இந்த பாக்ஸில். எனக்கு போன வருஷம் வாங்கின பாக்ஸ்லேயே இனி இதுலையும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது ஒரு 10 பீஸ் பக்கம் வச்சுருக்கேன். போன வருஷம் வாங்கல. ஏன்னா பெரிய தம்பி யூஸ் பண்ண மாட்டான். ஒரு 1 போது பெரிய தம்பிக்கு. ஆனால் குட்டி தம்பிக்கு தான் இது அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் வந்து இதிலே பாதி இருக்குது. அது போக இது ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. இது பாருங்கள் ஒரு பாக்ஸ். இதுவும் டாம்ஸ் தான் பிராண்டு. எரேசர் இதுலேயும் 20 பீஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எரேசர் 50 ரூபான்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் 50 ரூபான்னு நினைக்கிறேன். இதில் ப்ரைஸ் போடல, 50 ரூபா தான் சொன்ன மாதிரி இருந்தது. இது பாக்ஸ் 50 ரூபான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சமயம் எனக்கு தெரியல, இது எவ்வளோன்னு சரியாக தெரில. ஆனால் 50 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஹோல்சேலில் வாங்கும்போது நமக்கு எல்லாமே ரேட் கம்மி தான். அப்புறம் தம்பிக்கு ஒரு ஸ்கேல் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெரிய தம்பிக்கு உட்டனில் ஸ்கேல் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிக்கு பிளாஸ்டிக்கில் ஸ்கேல் வாங்கியிருக்கு. 2 பேருக்கு ஸ்கேலு. நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே நோட் புக்கெலாம் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ரஃப் நோட் நம்ம கொடுத்து விடணும் இல்லைங்களா. ரஃப் நோட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் வந்து நான் 5 நோட்டு ரஃப் நோட் வாங்கிட்டேன். ஏன்னா குட்டி தம்பிக்கு கம்பல்சரி ரஃப் நோட் கொண்டு போகணும். பெரிய தம்பிக்கு வேணும். அது போக டியூஷனுக்கு பெரிய தம்பி வந்து டியூஷன் போவான். அதனால் பெரிய தம்பிக்கு டியூஷனுக்கும் ரஃப் நோட் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் 5 நோட்டு ரஃப் நோட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 5 பீஸ் இருக்கு. அப்புறம் சின்ன தம்பிக்கு கலர் பென்சில். இது பார்த்தீங்கன்னா 15 ரூபா இந்த கலர் பென்சில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டிப் பென்சில். குட்டி குட்டியாக அழகாக முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே அழகாக இது பொம்மை போட்ட மாதிரிங்க பாருங்களேன். நல்லா அழகாக பொம்மை போட்ட மாதிரி இருக்குது பாருங்க. அதனால வந்து இந்த பென்சில். இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே இதுதான், டிப் பென்சில் தான். டைரி, குட்டி டைரி இருக்கிற மாதிரி. இதுவும் வந்து சின்ன தம்பி எனக்கு வேணும்னு சொல்லி ஆசையாக வாங்கினான். இது வந்து பெரிய தம்பிக்காக வாங்கினது. இது 2 நம்மளோட குட்டி தம்பிக்கு. இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா. ஆமாம் 5 10 ரூபா 15 ரூபா. மொத்தம் 3 வாங்குற நேரத்தில் நமக்கு இந்த ரேட்டு. இதே நம்ம வெளியே இங்கே ஃபேன்சிலெல்லாம் போய் வாங்கினோம்னா 1 10 ரூபா 15 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3 15 ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டர் ஃப்ரெண்ட்ஸ் 6th வந்து ஹைலைட்டர் புக்கில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால ஹைலைட்டர் 1 பீஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம எப்படியும் நோட்டு புக்குக்கெலாம் அட்டை போடுவோம். ஸ்டாப்லர் நாங்கள் வந்து அந்த கண்ணாடி அட்டை போடுறாட்டி ஸ்டாப்லர் அடிச்சிருவோம் நோட்டு புக்கு. அதுக்காக ஸ்டாப்லர் பின்னு 3 பீஸ் வாங்கியிருக்கேன். இது இருக்குது நம்மகிட்ட, மிஷின் இருக்குது ஸ்டாப்லர். அதனால் பின்னு மட்டும் வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுச்சு. இது வந்து பெரிய தம்பிக்கு 2 பவுச் வாங்கியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கினது. ஆனால் தம்பி கேட்டு போனது என்னமோ பாஸ்வேர்டு பென்சில் பாக்ஸ்னு சொல்லி தான் கேட்டு போனான். ஆனால் அது கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிடையாது. அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த பவுச் வந்து வாங்கினா ஒரு கடையில். இது பாருங்களேன், நல்லா இருக்குது பவுச்சு. அட்வென்ச்சர்ஸ் வந்து கேப்டன் அமெரிக்கா. இது பார்த்தீங்கன்னா 3 ஜிப் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுச்சில். மொத்தம் 3 ஜிப் இருக்குது. இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேனா ஏதாவது வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க.
நல்லா இருக்கு, பெருசா இருக்கு பவுச் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா இந்த பவுச்சு. நல்லா பெருசா இருக்கிறனாட்டி இது 120 ரூபா தான். இது ஹோல்சேலில் தான் வாங்கணும். இதை வாங்கிட்டு நாங்கள் வேற ஒரு கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தம்பிக்கு இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா 58 ரூபா சின்ன தம்பிக்கு. குட்டி தம்பி இந்த பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாக அவனுக்காக இது வாங்கியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன தம்பிக்கு வாங்கின இடத்துல பவுச் மறுபடியும் நிறைய அழகாக வச்சுருந்தாங்க. பெரிய தம்பி இல்லை எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாருங்க, இது அவங்க அப்பாட்ட கேட்டு நின்ன கடைக்கு இந்த இது வேணும்னு சொல்லி மறுபடியும் இங்கே ஒரு பவுச் வாங்கிட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னது, அதை அவன் வாங்கினதை காட்டிலும் இது கொஞ்சம் சின்னது. இது பார்த்தீங்கன்னா 48 ரூபா தான் இந்த பவுச்சு. சரி ஓகே, எடுத்து நம்ம வச்சுக்குவோம். நம்ம ரெண்டே கொடுக்க போகிறதில்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் இவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. என்னென்ன தேவையோ ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு எரேசர், ரப்பர் மட்டும் கொடுத்துட்டு, ஷார்ப்னர் மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருவேன். எப்போ எது தேவைப்படுதோ அப்போ தான் நான் கொடுப்பேன். இடையில நான் கொடுக்குற வேலையே இல்லை. இந்த 1 இயருக்கு அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நான் ஒரு வருஷம் நான் ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுருவேன். வாங்கி வச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் குழந்தைங்கள்கிட்ட வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எடுத்து சீக்கிரம் ஒரு மாதத்துக்குள்ளே இத்தனையும் காலி பண்ணிடுவாங்க. அதனால எப்பவுமே அவங்களுக்கு எது தேவை, எந்த டயத்துக்கு எது தேவையோ அது மட்டும். ஆனால் சின்ன தம்பிக்கு மட்டும் தான் அந்த பென்சில் வந்து சீக்கிரம் இதாகுது. அப்புறம் இங்கு பாட்டில் ஒன்று வாங்கியாச்சு. ஃபெவிக்விக், அதாவது ஸ்டிக் நமக்கு ஏதாவது கம்மு ஏதாவது ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 3D சாஃப்ட்னர் சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியிருக்கான் தம்பி, பெரிய தம்பி வாங்கியிருக்கான் இந்த சாஃப்ட்னர். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பேகு எல்லாமே, ஸ்கூல் ஐட்டம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்பாங்களா, இல்லை நீங்கள் வாங்கி கொடுக்குறது வாங்கிக்குவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் தம்பி ஐயோ ஏன் கேட்குறீங்க, கடைக்கு போய் இதை எடுத்தால் அது, அதை எடுத்தால் இது, ஒரு பவுச்சுக்கு 2 பவுச்சாக வாங்கியிருக்கான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அதே மாதிரி தான் வாட்டர் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா 1க்கு 2 தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அதுக்கு எனக்கு அது பிடிக்கல, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தானேன்னு சொல்லுங்கள். ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபீஸ் கட்டுறதை பார்க்குறதா இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறத பார்க்குறதானே தெரியல. ஆக மொத்தத்தில் எல்லாம் வாங்கி முடிச்சான். பெரிய தம்பியோட வேலை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இனி எங்களுக்கு சின்ன தம்பியோடது மட்டும்தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேகு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இது எல்லாமே முடிஞ்சு. இனி ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் டவல் இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸில் வாங்கினேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நம்ம மகாலட்சுமி கடையில் போய் பாருங்கள். அங்கே ஹோல்சேலில் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நான் போன வருஷம் வாங்கினதுக்கு இந்த வருஷம் வாங்கினதுக்கு எனக்கு ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய தெரியுது. நல்லா இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இது வந்து விளம்பரம்லாம் கிடையாது. நான் எனக்கு போய் பார்த்ததில் ரேட்டெல்லாம் ஓகே. நம்ம போன வருஷம் நானே ஏமாந்துட்டணும்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. இந்த வருஷம் ரேட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு அந்த கடையில் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் ரேட் எல்லாமே பரவாயில்ல. நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.